ராபின்ஹுட் அவரோட வீடு இந்த காடு தான். இன்னும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கு. மிகப்பெரிய காடு, உள்ளே போகலையாம். மேபி அவருக்கு பயம் போல இருக்கு. நெருங்கிட்டோம். நம்ம எப்போ வேணும்னாலும் வந்து பார்க்கலாம். கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு நார்மலான காடு கிடையாதுங்க. ராபின்ஹுட் வாழ்ந்தாரு. ராபின்ஸ் ரேஞ்ச் யாருமே இல்லை. இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம். ரெண்டாவதாக வந்த ராபின்ஹுட் வரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கி இங்கிலாண்டில் இருக்கிற நொட்டிங்ஹாம் ஷேரில் இருக்கிற ஷேர்வுட் ஃபாரஸ்ட் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் இங்கிலாண்டில் இருக்கிற மிக பிரபலமான மிகப்பெரிய காடுகளில் இது ஒன்று. இந்த இடத்துல தான் ராபின்ஹுட் வாழ்ந்தார். அவர் இருக்கிற காலத்தில் இருந்த 1000 வருஷம் பழமையான ஓக் ட்ரீயும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டை நான் சுற்றி காட்ட போகிறேன். காட்டும்போது இந்த ராபின்ஹுட் சம்மந்தமான சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், த ஹோம் ஆஃப் ராபின்ஹுட். இந்த இடம் தான் அந்த இடம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பார்க்க போகிறது காடு இல்லைங்க, லெஜண்ட். அப்படி தான் இந்த உலக மக்களால் பார்க்கப்படுது. ஏன்னா 15ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல நூல்கள் வெளியாகிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு சில நூல்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. வெல்கம் டு த ஹோம் ஆஃப் ராபின்ஹுட். இப்படியே வந்தோம்னா இதுக்குள்ளே தான் போகணும். வெல்கம் டு ஷேர்வுட் ஃபாரஸ்ட், ஹோம் ஆஃப் ராபின்ஹுட். பாருங்க, முன்னாடியே ராபின்ஹுட்டோட ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்குள்ள போகலாம். இப்படியே வந்தோம்னா it will also look like Robin Hood, yeah? Well, welcome back in, sir. Just past there is some stairs down. Okay. We're quite empty in here, but we have got a bit of a shop area here. Out here, have a look at any of the maps and I'll take you nicely round. Okay. You're welcome. Thank you so much. We can go. Okay. இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இதுக்கு இந்த வழியால் வந்துட்டு தான் நம்ம என்ட்ரு ஆகணும். இதில் வந்தோம்னா மேப் இருக்குது. இந்த வழியாக உள்ளே போகிறோம். ஷேர்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் இதுதான். சம்மர் டைமில் தான் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே நிறைய பழைய மரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் ராபின்ஹுட் அவர் அந்த காலப்பகுதி 1200 1300 12ஆம் நூற்றாண்டு அந்த காலப்பகுதியில் இருந்த சில மரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ராபின்ஹுட் தன்னோட சில பொருட்களை மறைச்சி வைக்கிற, எதிரிகளிடமிருந்து தப்புறதுக்காக தான் ஒளிஞ்சிருக்கிற அந்த மரம் ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஓக் ட்ரீ 1000 வருஷமாக இன்னும் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அதை ரொம்ப பாதுகாத்து வர்றாங்க. அந்த ஓக் ட்ரீயையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராபின்ஹுட்டோட நிறைய சீரீஸ் வந்திருக்கு, நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. 1980 வெளியான ரொம்ப ஃபேமஸான, நமக்கெல்லாம் பிடிச்ச, எல்லாருமே பார்த்து ரசித்த ராபின்ஹுட் சீரீஸ், அதுலேயும் நிறைய சீன்கள் இந்த காட்டில் எடுத்ததாக சொல்லப்படுது. இந்த இடங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். எனக்கு தேவையான சில திங்ஸ் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டே நம்ம அப்படியே போகலாம். இந்த காட்டுக்குள்ளே போனோம்னா ரொம்ப பெரிய காடு, வர்றது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், மேஜர் ஓக் ட்ரெயில் 45 மினிட்ஸ் ஆகுமா. நம்ம அதை போய் சேர்றதுக்கு 45 நிமிஷம் ஆகும். 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம நடந்தோம்னா தான் அந்த ஓக் ட்ரீயை பார்க்கலாம். இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. மிகப்பெரிய காடு பாருங்கள், பார்க்கவே தெரியுது. நம்ம வர்ற வழியே காடாக தான் இருந்துச்சு. ஒரு 11-12 மைலுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் இதுக்கு பின்னாடியே காடாக தான் இருக்குது. ஆனால் அதில் ரோடெல்லாம் போட்டு இப்போ நமக்கு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ராபின்ஹுட்டோட அவர் வாழ்ந்த அந்த இடத்துக்கு போகிறோம். இதெல்லாம் பெரிய காடு அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் வருவாங்க இந்த இடத்துல. நொட்டிங்ஹாமில் இருக்கிறவங்க,
சில பேர் வெளியிலேருந்தும் வருவாங்க. நம்ம போகிறதுக்காக சில பாதைகள் அவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் காடாகவே தான் இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சாதாரண காடு இல்லைங்க. ஒவ்வொரு நிழலிலும் ஒரு ஆபத்து, ஒவ்வொரு பாதையிலும் ஒரு மர்மம், அப்படி தான் இது இருந்திருக்கு. இந்த காடு உருவாக்கப்பட்டதே பார்த்திங்கன்னா ராஜாக்களும் அவங்களோட குடும்பத்தாரும் வேட்டையாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த காடு. இந்த காட்டில் சாதாரண மக்கள் வேட்டையாட முடியாது. அதை மீறி அவங்க வேட்டையாடினா அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகளும் வழங்கப்பட்டது. இந்த அநியாய சட்டத்தை ஒருத்தன் உடைச்சான். அவன் தான் ராபின்ஹுட். ராபின்ஹுட் என்ன பண்ணார்? இந்த காட்டில் வேட்டையாடி அதை பொதுமக்களுக்கு கொடுத்தாரு. அந்த இடத்துல தான் ராபின்ஹுட்டுக்கும் நொட்டிங்ஹாம் ஷெரீஃபுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ராபின்ஹுட் தான் வேட்டையாடின வழிப்பறி பண்ண எல்லா பொருட்களையும் பொதுமக்களுக்கே கொடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கும் உலக மக்களால் ஹீரோவாக பார்க்கப்படுறாரு. இதெல்லாம் பாருங்கள், அந்த காட்டில் சில ஏரியாவை அவங்க இப்போ ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாமே ரொம்ப பழைய மரங்கள் தான். பின்னாடி கூட பாருங்கள், இந்த மரங்களோட இந்த வியூவை பார்க்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்குது. காட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பறவைகள், சின்ன பூச்சிகள், அதோட டீட்டெயில்ஸ் கூட இந்த இடத்துல போட்டிருக்காங்க. பாட்டுக்கொண்டே படியும் நம்ம போகலாம். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நம்ம இப்போ உள்ளே நடக்கணும். போனால் தான் நம்ம ராபின்ஹுட்டோட அந்த ஓக் ட்ரீயை பார்க்கலாம். இப்படியே இருக்கும்னா இந்த காடு எவ்வளோ பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம போனால் வர முடியாது. நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்கும். பேரியர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ராபின்ஹுட்டோட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வசதி உள்ளவங்கள்ட்ட திருடி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவர் கொடுத்தாரு. அதுதான் ராபின்ஹுட்டோட ஸ்பெஷல். அவரோட கண்ட்ரோலில் தான் இந்த நாட்டிங்ஹாம் ஷேர், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டாபி ஷேர் எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருந்தால் சொல்லப்படுது. இது 1200ஆம் ஆண்டு, அந்த காலப்பகுதியில் 12ஆம் நூற்றாண்டு. நாட்டிங்ஹாம் ஷெரீஃப் அவருக்கு எதிராக தான் அவரோட தான் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு மக்களுக்கு உதவி பண்ணார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். அவரோட இன்னும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் அவர் ஒரு குரூப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் நடந்ததாக அவங்க சொல்லப்படுது, நம்பப்படுது. இப்படியே வந்தோம்னா இது 2ஆக பிரியுது. எதில் போயிட்டு எதில் வர்றேன்னு தெரியலை. பட் கேட்டு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ ஹேவ் டு see the oak tree. I don't know which way. Okay, I'll check it. No worries. All right, no worries. Thank you. இதில் நமக்கு 2ஆக இது பெரியுது. எந்த வெயில் உள்ளே போகிறதுன்னு தெரியலை. பார்க்கலாம். அவர்கிட்ட கேட்டோம், அவருக்கும் தெரியலையா, அவர் உள்ளே போகலையாம். மேபி அவருக்கு பயம் போல இருக்குது, வந்துட்டார் போல இருக்குது. ஓகே, மேஜர் ஓக் ட்ரைல் இந்த வேயில் தான் இருக்குது. அப்போ அதில் என்ன இருக்குது, இதில் எப்படி போகிறது, அவருக்கா பார்த்துட்டு வரலாம் வாங்க. பெரிய காடுங்க, எல்லாம் சைன் போட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து என்னென்னா க்ரீன் வூட் ட்ரைல், வைல்டு வூட் ட்ரைல், அது பார்க்கலாமா. இந்த சைடில் போனோம்னா ரொம்ப தூரம் நடக்கணும். இதுக்குள்ளே தான் அவர் வாழ்ந்துருக்காரு. இதுக்குள்ளே தான் அந்த ராபின்ஹுட் ஷூட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷூட்ஸ் இதுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வித்தியாசமான ட்ரீஸ் அதுகள் பார்க்குற மாதிரி ஒரு வழி தான் இது. நம்ம ரொம்ப தூரம் நடக்க முடியாது. என்ன இதை பார்க்குறதுனா நமக்கு ஒரு நாள் கூட பத்தாது, அவ்வளோ பெரிய இடம், பெரிய காடு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓக் ட்ரீயை தான் மெயினாக பார்க்கணும். அந்த ராபின்ஹுட் அவர் மறைஞ்சிருக்கிற தன்னோட பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிற அந்த 1000 வருஷம் பழமையான ட்ரீயை தான் பார்க்க போகிறோம். அது இந்த இடத்துல இருக்கிறத தான் இந்த சைன் காட்டுது. ஓகே, கரெக்ட். மேஜர் ஓக் ட்ரைல் இந்த வழி தான் போகணும். வாங்க இப்படியே போகலாம். பாருங்கள் எவ்வளோ பழமையான மரங்கள் இதுக்குள்ளே பாருங்கள். இதுலேயும் போட்டிருக்காங்க நம்ம சைக்கிளில் கூட போக முடியாது, எதுவுமே கொண்டு போக முடியாது, நடந்து மட்டும்தான் போகணும்.
இப்போ பாருங்கள் இந்த மரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வா, ரொம்ப பழைய மரங்கள். இதெல்லாம் 200-300 வருஷத்து மரங்களும் இருக்குது, 500 வருஷத்து மரம் இருக்குது. நம்ம பார்க்க போகிற ஓக் ட்ரீ 1000 வருஷம் பழமையானது. ராபின்ஹுட் அவரோட காலத்தில் இருந்த அந்த ஓக் ட்ரீயை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ரீயில் தான் அவர் மறைஞ்சிருப்பார், தன்னோட பொருட்களை மறைச்சி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதை அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம அந்த ஓக் ட்ரீயை நெருங்கிட்டோம். ராபின்ஹுட்டோட ஓக் ட்ரீயை நெருங்கிட்டோம். இதாக தெரியுது பாருங்கள், தூரத்துலேயே உங்களுக்கு தெரியும். 1000 வருஷம் பழமையான ராபின்ஹுட்டோட ஓக் ட்ரீ. நொட்டிங்ஹாம்ஷயருக்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராபின்ஹுட்டோட பேரை மென்ஷன் பண்ணி, இந்த ஓக் ட்ரீயை மென்ஷன் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். இங்கிலாந்துலேயே நிறைய விஷயங்கள் இந்த ஓக் ட்ரீயோட பெயர் பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம். இதாங்க அந்த ஓக் ட்ரீ. பாருங்கள், 1000 வருஷம் பழமையான, இதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், மேஜர் ஓக் ட்ரீ. இதுதான் ராபின்ஹுட் அவர்களோட ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுது. 1000 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1000 வருஷம் பழமையானதுன்னா அதோட கிளைகள் முறிஞ்சு விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது, அதை வந்து இப்போ மறைச்சி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் ராபின்ஹுட் தன்னோட பொருட்களை மறைச்சி வைப்பார், எதிரிகள் வரும்போது ஒளிஞ்சிருப்பார் அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த இடம் ராபின்ஹுட் சீரீஸ் எடுக்கும்போது இந்த காடும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளேயும் நிறைய சீன்கள் எடுத்ததாக சொல்லப்படுது. ராபின்ஹுட் இந்த கதையை வச்சு நிறைய திரைப்படங்கள், நிறைய சீரீஸ் வந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் 1980s 1981 எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான் ரொம்ப பிரபலமானது. நிறைய பேருக்கு தெரிஞ்ச, இலங்கை இந்தியாவில் நம்ம அதிகமாக பார்த்து ரசித்த அந்த சீரீஸ். அதில் முதலாவது அவர் ஒரு ராபின்ஹுட்டை காட்டியிருப்பாங்க. இவர் தான் அதில் நடிச்சிருப்பார். இவர் இப்போ இருக்கிற தோற்றம் பார்த்திங்கன்னா இப்படி இருப்பார். இப்போவும் நிறைய டிவி ஷோஸ், நிறைய நிகழ்ச்சிகளை இவர் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் இவரோட சேர்ந்து 6 பேர் நடிச்சிருப்பாங்க. முதலாவது சீரீஸில் நமக்கு பிடிச்ச ராபின்ஹுட் தான் இவர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே இவருக்கு ஒரு ஹாலிவுட்டில் வேற ஒரு திரைப்படம் சக்ஸஸாக அவருக்கு செட் ஆனதால், அவர் அதில் போக வேண்டி இருந்ததால், அந்த சீரீஸ்லேயே இவர் இறக்குற மாதிரி ஒரு சீனை வச்சு அவரோட ஸ்பிரிட் இன்னொருத்தருக்கு போகிற மாதிரி இன்னொரு ராபின்ஹுட்டை காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல இவர் நடிச்சிருப்பார். இவரை நடிக்க வச்சு அப்புறம் அந்த சீரீஸை கண்டினியூ பண்ணாங்க. இந்த காலப்பகுதியில் வால் ஃபைட்டிங் இது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்திருக்கும். நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆன அதுக்கு இந்த ராபின்ஹுட் மூவியும் ஒரு காரணம். இந்த இடத்துல நடந்த அந்த கதை தான் ராபின்ஹுட். 12ஆம் நூற்றாண்டில் நடந்ததாக சொல்லப்படுது. அப்போ அவங்களோட இருந்த அந்த மரம் இன்னும் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. நம்ம எப்போ வேணும்னாலும் வந்து பார்க்கலாம். நிறைய சீரீஸ்லேயும் இந்த மரத்தையும் இந்த காட்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஓக் ட்ரீயை எந்தெந்த காலப்பகுதியில் யார் வந்தெல்லாம் பார்வையிட்டிருக்காங்க அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். சப்போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க கிளைகளுக்கு. ஏன்னா 1000 வருஷம் பழமையானதுன்னா சில வேளை ஒரு கிளைகள் முறிஞ்சு விழலாம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே இன்னும் நம்ம போகலாம். சுற்றி பார்க்குறதுன்னா உண்மையிலேயே நமக்கு நிறைய நேரம் தேவைப்படும், ஒரு நாள் கூட பத்தாது. சிமெண்ட்டில் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஃபில் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க. ராபின்ஹுட் தன்னோட பொருட்களை எல்லாம்
மறைச்சி வைப்பார். எதிரிகள் வரும்போது தான் ஒளிஞ்சிருக்கிற இடமாகவும் இந்த இடத்த பயன்படுத்தி இருக்கிறதா நம்பப்படுது, சொல்லப்படுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க இருக்கலாம். எப்போ வேணுமுன்னாலும் இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மேஜர் ஆக் ட்ரீ, இந்த ஆக் ட்ரீயை பற்றி இதுலேயும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 1790 மேஜர் ஹேமன் ரூக் அப்படின்றவர் இந்த ஷேர்வுட் ஃபாரஸ்ட்டை பற்றியும் இந்த ஓக் ட்ரீயை பற்றியும் ஒரு புக் எழுதினார். அதுக்கப்புறம் தான் இந்த காடும் இந்த மரமும் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆச்சு. அதனால தான் மக்கள் இந்த ஓக் ட்ரீயை மேஜர் ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்ல தொடங்கினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓக் ட்ரீ பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வழியாக தான் போகணும். உள்ளே கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த காட்டுக்குள்ளே தான் ராபின்ஹுட்டோட வெப் சீரிஸ் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. நம்ம இந்த காட்டையே சுற்றி பார்க்க முடியாது, ரொம்ப பெருசு. முடிஞ்ச அளவு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்துட்டு வரலாம். இந்த மரத்தை அப்படியே கவர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வேலி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போக முடியாது. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வரலாமா? ஓகே வாங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் அழகான மரங்கள், ரொம்ப பழமையான மரங்கள். இப்போ நம்ம இந்த ஓக் ட்ரீக்கு பின்னாடி உள்ளே வந்துட்டுருக்கோம். உள்ளே வந்தால் கூட பாருங்கள், நிறைய மரங்கள் இருக்குது. அழகான காடு. ராபின்ஹுட் அவர்களோட நண்பர்களோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு காடு. அழகான நிறைய பறவைகள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பழமையான மரங்கள். எல்லா மரங்களுமே ஒரு 300-400 வருஷம் இருக்கும் போல இருக்கு. பெரிய காடு, இப்படியே போயிட்டே இருக்கும். மிகப்பெரிய காடுங்க ஷேர்வுட் ஃபாரஸ்ட். நேரம் இருந்தால் நம்ம எவ்வளோ தூரமும் உள்ளே நடக்கலாம். ஆனால் உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. உள்ள யாருமே இல்லை. ஆனால் ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அதில் கேட் போட்டு வச்சுருக்காங்க. நான் சும்மா நடந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் பயமாக இருக்குது தனியாக போகிறது. இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய மரம்னு இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம். என்ன யாருமே இல்லை, தனியாக தான் வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். உள்ளே போக போக உள்ளே போகணும் போலவே இருக்குது. அப்படியே ஒரு அழகான காடு. உள்ளே போனால் என்ன இருக்குன்னு தெரியலை. இன்னும் இந்த பெரிய காட்டுக்குள்ளே யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இன்னும் போகலாம் வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு மரங்களையும் பாருங்கள், எவ்வளோ இயற்கையாகவே இப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ராபின்ஹுட் வாழ்ந்த இடம் மட்டும் கிடையாது, ராபின்ஹுட் சீரீஸ் எடுக்கும்போது இதுக்குள்ளே தான் நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம். ஏன்னா அந்த காடு இப்படியே ரொம்ப தூரம் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா போயிட்டோம்னா உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கும் வழி தெரியுமோ தெரியலை. இந்த இடத்தோட திரும்பிடலாம்.
ஓகே, போக போக சூப்பராக இருக்குது. உள்ளே இன்னும் போகணும் போலவே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப தூரம் இருக்குது இந்த காடு. யாருமே இல்லை, நம்ம மாத்திரம்தான் இருக்கோம். அதனால் இதோடய நம்ம திரும்பிடலாம். பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், ரொம்ப பழமையான மரங்கள். இதெல்லாம் பாருங்கள், அப்படி ஒரு 400-500 வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள் அப்படி தான் இருக்கும். அந்த ஆக் ட்ரீயே 1000 இயர்ஸ். ஏன்னா அந்த காடு கூட அந்த ரொபின்ஹுட் காலத்திலேருந்து அப்படியே இருக்கிறபடினால இது ரொம்ப பழைய மரங்கள், ரொம்ப வயதான மரங்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரும் பழைய காடு. பாருங்கள், சுற்றியே நீங்கள் பார்க்கலாம், ரவுண்ட் பண்ணியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு தனி மரங்களுக்கு உள்ள செமையாக இருக்குது இந்த ஃபீல். தனி மரங்களுக்கு உள்ள இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். யாருமே கிடையாது. உள்ளே ஒரு 1 மைல் தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம் அந்த காட்டுக்குள்ளே. அந்த தொலை தூரம் வரைக்கும் காடாக தான் இருக்குது. இப்படியும் பார்த்தோம்னா இதுவும் ஃபுல்லாக காடு தான். அது அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம இன்னும் போயிட்டே இருக்கலாம் உள்ள, ஆனால் யாருமே கிடையாது. போக காடாக தான் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய மரங்கள். நம்ம இந்த இடத்தோடய திரும்பிடலாம். திரும்பிட்டு நம்ம இன்னும் வெளியில் போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் எடுக்கும். ராபின்ஹுட் ஷாவுட் ஃபாரஸ்ட், இந்த இடத்த இன்றைக்கி வந்து உள்ளே சுற்றி பார்த்துருக்கோம். இந்த ராபின்ஹுட் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காடு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த சீரீஸோட நிறைய சீன்ஸ் வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க. நிறைய சீரீஸ் வந்திருக்கு. அதில் அந்த முதலாவது வந்த சீரீஸில் நிறைய சீன்கள் எடுத்தால் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த திரைப்படங்கள் எப்படி என்ன மாதிரி சீன் எடுத்திருக்காங்கன்னு தெரியலை, நம்ம தேடி பார்க்கணும். செம்ம பிளேஸுங்க, செம்ம ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள். ஷாவுட் ஃபாரஸ்ட், நொட்டிங்ஹாம், ராபின்ஹுட்டோட ஹோம் அப்படி தான் சொல்லப்படுது. ராபின்ஹுட் அவரோட வீடு இந்த காடு தான். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம், வெளியில் போகலாம். பாருங்கள், இந்த மரம் கூட எவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப பழைய மரம். இந்த மரத்தை கொஞ்சம் தொட்டு பார்த்து வந்துடலாம். ஏன்னா ஓக் ட்ரீயே நமக்கு தொட்டு பார்க்க சான்ஸ் கிடைக்கல. ரொம்ப வருஷம் பழமையான மரம். தொட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு. ரொம்ப பழமையான மரங்க, செமையாக இருக்கு. சூப்பர், தூய்மையான காற்று, ரொம்ப அமைதியான இடம். காடு எப்போவுமே ரிலாக்ஸ் தான். இந்த காட்டுக்கு நம்ம எந்த ஒரு தீமை பண்ணாத வரைக்கும் காடு நமக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய பறவைகள் எல்லாமே இருக்குது. இங்கிலாந்தில் இருக்கிற பெரிய காடுகளில் இந்த காடு ஒன்று. அதுலேயும் என்ன ஸ்பெஷல்னா ராபின்ஹுட் அவர் வாழ்ந்த காடு ஷாவுட் ஃபாரஸ்ட். நான் உங்களுக்கு இந்த அட்ரஸ் போட்டு விடுறேன். ஃபேமிலியாக நிறைய பேர் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் உள்ளே நடக்கலாம். பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மரங்கள் தான், காடு தான். ஓகே, நம்ம இப்போ வெளியில் போயிடலாம். இதான் அந்த கேட்டு. நம்ம திரும்ப இந்த ஓக் ட்ரீக்கு கிட்டவே வந்துட்டோம். இந்த வழியாகவே வெளியில் போயிடலாம். ராபின்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கொடி போட்டிருக்காங்க பாருங்கள். வில்லு அம்பெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ராபின்ஸ் ரேஞ்ச். இந்த அம்பு ஏறுறதுக்கு பயிற்சி எடுக்கிற இடத்துக்கு இப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆக் ட்ரீலேருந்து வெளியில் போகிறோம். நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம வந்த வழி. இதில் போட்டிருக்கு, இதில் நம்ம வெளியில் போகிறதுக்கு இந்த வழியை தான் யூஸ் பண்ண சொல்லி. இதுவும் அந்த காட்டுக்குள்ளாலே இன்னொரு வழி மாதிரி இருக்குது. நம்ம அந்த முன்னாடி 2 பேர் போயிட்டுருக்காங்க, அவங்கள பின்தொடர்ந்து போகலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே மரங்கள் தான். இது எல்லாமே முள்ளு காடு. என்னென்னா ரஸ்பெரிஸ், பிளாக்பெரிஸ்
எல்லாமே இந்த இடங்களில் நிறையவே இருக்குது. இது எல்லாமே அதுதான். ஏன்னா அது எல்லாமே ஒரு பெரிய பெரிய முள்ளாக இருக்கும். இதில் நடக்கவே முடியாது. ஷூ கூட போட்டு நம்ம நடக்க முடியாது. ஆனால் பெரிய மரங்கள் கூட இருக்குள்ள. இந்த வழியிலே போயிடலாம். பாருங்கள், இந்த சைட்லேயும் நிறைய மரங்கள் இருக்குது. நம்ம உள்ளே போக முடியாது, நடந்து போக முடியாது. அப்போ குதிரையில் தான் அதிகமாக அவங்க இந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணதால் அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். முள்ளுக்காடு தான். இவங்க இது வழி அமைச்சு வச்சுருக்கிறதால நமக்கு இது உள்ளே வந்துட்டு ஈஸியாக போகிறதுக்கு முடியுது. இல்லைன்னா அதுக்குள்ளே வந்துட்டு போகிறதுனா ரொம்ப ரிஸ்க்கு. இந்த பக்கமும் காடு. அதில் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாம். அதில் நம்ம தனியாக தான் வந்திருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. நம்ம பின்னாடியே போயிடலாமா? நமக்கு இது புது இடம்ன்றதால தெரியலை. பாருங்கள், எல்லாமே பெரிய பழமையான மரங்கள், ரொம்ப வயசான மரங்கள். எல்லாமே ஒரு 400 இயர்ஸ் 500 இயர்ஸ் இருக்கும். பாருங்கள், சைடு எல்லாமே அப்படி தான். எல்லாம் பெரிய பெரிய மரங்கள். ஏன்னா ரொம்ப பழமையான காடுங்க. 300-400 வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே பெரிய மரங்கள். உள்ளேயும் போகலாம், இதுக்குள்ளேயும் வழி இருக்குது. ஆனால் எல்லாமே முள்ளு காடுங்க. எல்லாமே முள்ளு தான். ரொம்ப தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் சில இடங்கள் வச்சுருக்காங்க. பாருங்க, எவ்வளோ பழமையான மரமாக இருக்கும். அப்பா சூப்பர். அந்த ஒரு மரம் இருக்குது. இந்த மரமும் ரொம்ப பழமையான மரம். நம்ம ஊரில் சின்ன சின்ன செடிகள் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள்னால் ராஸ்பெரிஸ், பிளாக்பெரிஸ் எல்லாமே முள்ளாக தான் இருக்கும். உள்ளே போகவே முடியாது. இது ஒரு நல்ல மரம். இதை வழியில் விட்டுட்டாங்க. பாருங்கள், பழைய மரம் ஒன்று முறிஞ்சிருச்சு. ரொம்ப பழமையான மரம் ஒன்று முறிஞ்சிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய மரம். இதில் சில நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நிகழ்வுகள் இந்த காட்டுக்குள்ளே நடத்துவாங்க. சில பேர் கூடி ராபின்ஹுட் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபைட்டிங் பண்ணி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நினைவுபடுத்துகிற மாதிரி ஃபைட் பண்ணுறது. அப்போ அதுக்காக அமைக்கப்பட்ட சில இடங்கள் தான் அந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. நானும் சில படங்களில் சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்படி இதுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வந்து நேரில் பார்த்ததில்ல. இதுவும் பாருங்கள், ரொம்ப பழமையான நிறைய மரங்கள் இருக்குது இந்த சைட்லேயும். இந்த வழி தான் நம்ம போகணும். அப்படியே போயிடலாம். யாருமே இல்லை. முன்னாடி 2 பேர் போனாங்க. அவங்க ரொம்ப ஸ்பீடாக போயிட்டாங்க. இந்த காட்டுக்குள்ளே தனி ஒரு வித்தியாசமான அனுபவம். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நிறைய ஷூட்டிங் எடுத்தால் சொல்கிறாங்க. இந்த இடங்கள்னு நமக்கு கரெக்டாக தெரியாது.
மேஜர் ஓக்ட்ரி. இப்போ நம்ம இது வந்த வழி இது விசிட்டர் சென்டருக்கு போகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வழியில் போகணுமா? ஓகே, இதில் எங்கே போகலாம் தெரியல. இந்த வழி தான், இதுலேயே நம்ம போயிடலாம். ஓகே, பாருங்க எவ்வளோ பறவைகள் இருக்குது. பெரிய காட்டில் நடந்து வர்றது சூப்பராக தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம். அதுவும் இது ஒரு நார்மலான காடு கிடையாதுங்க. இங்கிலாண்டில் நாட்டிங்ஹாம் ஷேரில் இருக்கிற ஷாவுட் ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கோம். இந்த காட்டில் தான் ராபின்ஹுட் வாழ்ந்தார் அப்படின்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சில பேர் அது ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஒருத்தர் அப்படி வாழ்ந்தார், வசதியானவங்ககிட்ட திருடி கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் அவரை பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிங்ஹாம் ஷேரோட ஷெரீஃப் அவரோட தான் சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு அப்போ வாழ்ந்தவங்களுக்கு அவரை பிடிக்கும். அவருக்கு தான் நிறைய பொதுமக்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்த காடு தான் இந்த காடு. ராபின்ஹுட்டோட ஹோம் அப்படின்னு தான் இந்த காட்டை சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நமக்கு இவங்க சயின்ஸ் மட்டும் போடலைன்னா நமக்கு இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக போயிடும். மேஜர் ஓக்ட்ரி இந்த பக்கம் போனாலும் நம்ம ஓக்ட்ரிக்கு தான் போகலாம். இல்லையே, விசிட்டர்ஸ் இந்த பக்கம் தான் காட்டுது, இல்லையே போயிடலாம். நிறைய சீரீஸ், நிறைய திரைப்படங்கள் இந்த காட்டுலையும் ஷூட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படியும் ஒரு 10-15 கிலோமீட்டர் நீங்கள் நடக்க வேண்டி வரும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி நடக்கிறதுக்கு தெம்பு இருந்தால் தான் வாங்க, இல்லைன்னா இந்த காட்டை சுற்றி பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். காடு தானே, நம்ம அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் பாருங்கள். நம்ம வந்த இடத்த கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரீச் ஆகிட்டோம். இதுதான் இப்போ நம்ம வந்த வழி. இந்த வழியாக தான் வந்துட்டுருக்கோம். நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்படியே போகலாம். நமக்கு அங்கே தெரியுது நம்மளோட பிளேஸ். ரொம்ப அழகான காடு. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம் நம்ம போன இடத்துக்கு. இதுலேயும் மேஜர் ஓக்ட்ரி விசிட்டர் சென்டர் இந்த வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகலாம். நம்ம இந்த வழியாக போகலாம். ரீச் ஆகிட்டோம், வெளியில் வந்துட்டோம். ஓகேங்க, இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிரவுண்டு. உள்ளே தான் அந்த காடு இருக்குது. நம்ம போன வழி அந்த வழியாக போனோம். போயிட்டு அப்போ சுற்றி இப்படி இந்த வழியால் வந்திருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போனோம்னா ராபின்ஹுட் சம்மந்தமான சில நினைவு பொருட்கள், அவரோட ட்ரெஸ் மாதிரி அப்படி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். நடந்து வரும்போது பாருங்கள், இந்த ராபின்ஹுட் சீனில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க சண்டை போடுற ஒரு சீனை இதில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஜோன் என்ற ஒருத்தர் வருவார். அவர் சண்டை போடுற மாதிரி தான் அதில் ஒரு சீன் வச்சுருக்காங்க பாருங்கள்.
உள்ளே போனோம்னா மேலே ராபின்ஹுட் இந்த படமெல்லாம் போட்டு காஃபி குடிக்கணும்னா சாப்பிடணும்னா ஒரு நைஸ் பிளேஸ் இருக்குது, சாப்பிடலாம். ஓகே, இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, நீங்கள் குடிச்சிட்டு இதில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, போகலாம். மேலே ராபின்ஹுட் ஷாப் இருக்குது, அதில் வாங்குறதுன்னா மேலே போய் நம்ம வாங்கலாம். அப்படியே மேலே போவோம். இது போகும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ராபின்ஹுட் அந்த ஸ்டோரியை வச்சு என்னென்ன வெப் சீரிஸ் வந்துச்சு, என்னென்ன மூவிஸ் வந்துச்சு அப்படின்ற எல்லாமே ஒரு சின்ன சின்ன கட்டிங்காக எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ராபின்ஹுட். இதில் நம்ம பார்த்த சீரீஸில் ரெண்டாவதாக வந்த ராபின்ஹுட் அந்த டீம் இருக்காங்க. இதை பார்த்துட்டு உள்ளே வந்தோம்னா ராபின்ஹுட் ஷாப் அப்படின்னு நிறையா ஒரு யூஸ் பண்ண மாதிரி திங்ஸு, ராபின்ஹுட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணப்பட்ட நிறைய திங்ஸ் இருக்குது. சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்குது. தேவைப்பட்டவங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். சில நிகழ்வுகள் நீங்கள் நடந்த சில வீடியோஸும் இதில் இந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்களுக்கு ஒன்று, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு சேர்த்து ராபின்ஹுட்டோட பிக்சர் போட்ட சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம். நீங்களும் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மெமரபுளாக ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கணும்னு கிடையாது, விரும்பினா நீங்கள் வாங்கிக்கலாம். இதை முடிச்சுட்டு வந்தோம்னா இதுலேயும் ஒரு ஷாப் இருக்குது. இதை பாருங்கள், இந்த போர் வீரர்கள் மாதிரி அப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இதில் தேவைன்னா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஜி ட்ரீம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.